வணக்கம். இயற்கைக்கும் இறைவனுக்கும் நன்றி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற புக் தி ஆல்கமிஸ்ட். இதுக்கு தமிழ்ல வந்து ரசவாதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிரான்ஸ்லேஷன் இருக்குது. ஆக்சுவலி கெமிஸ்ட் அப்படின்றவங்க யாரு அப்படின்னா, கெமிக்கல் சப்ஸ்டன்சஸ் வந்து ரிசர்ச் பண்றவங்க, அதை டீல் பண்றவங்கள நம்ம கெமிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஆல்கமிஸ்ட் அப்படின்றவங்க வந்து ஒரு ஸ்பெஷல் மேஜிக்கல் பவர்ஸ் கொண்டவங்கன்னு சொல்றாங்க. எந்த விதமான மெட்டல்ஸ், அலாய்ஸ், இந்த மாதிரி உலோகங்களை அவங்க வந்து கோல்டாவோ ப்ரெஷியஸ் மெட்டல்ஸாவோ அவங்களால மாற்ற முடியும் அப்படிங்கிறவங்க வந்து ஆல்கமிஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. நம்மளோட லைஃப்லையுமே ஒவ்வொருத்தரோட லைஃப்ல ஒரு ஆல்கமிஸ்ட் இருப்பாங்க. அந்த ஆல்கமிஸ்ட் யாரு அப்படின்றத நம்ம தேடணும். அந்த தேடுதல் எப்படி இருக்கும் அப்படின்றத ஒரு கதையா கொண்டு வந்திருக்காங்க. அந்த ஆல்கமிஸ்ட் வந்து வெளியிலேருந்து வர ஒரு பர்சனாக கூட இருக்கலாம், இல்லை நம்மளே கூட நம்மளோட லைஃப்க்கு நம்மளே கூட ஆல்கமிஸ்டா இருக்கலாம். இந்த புக்ல சில லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதோட சம்மரி மாதிரி பேக் சைட் ஆஃப் த புக்ல வந்து கொடுத்துருக்காங்க. அதை நான் உங்களுக்கு படிச்சு காமிக்கிறேன். ட்ரீம்ஸ் ஆர் மேட் டு பி ஃபாலோட், லைஃப் இஸ் மென்ட் டு பி லிவ்ட், சம் புக்ஸ் ஆர் மென்ட் டு பி ரெட், லவ்ட் அண்ட் பாஸ்ட் ஆன், ஆல்கமிஸ்ட் ஒன் ஆஃப் தீஸ் புக்ஸ் அப்படின்றாங்க. ஏன்னா இந்த புக்கோட ரிவ்யூவே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஆல்கமிஸ்ட் வந்து என்னோட லைஃப் சேஞ்சிங் புக்காக இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்லை ஃபார் எக்ஸாம்பிள் வில் ஸ்மித், மடோனா, ஈவன் த டைம்ஸ் ஆஃப் இந்தியா, இந்த மாதிரி நிறைய பிக் பீப்புள்ஸ் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, அந்த ஆல்கமிஸ்ட்ன்றது அதை படித்ததுக்கப்புறம் என்னோட லைஃப் சேஞ்சிங் மூமெண்ட்டாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி லைஃப் சேஞ்சிங் மூமெண்ட்டாக உங்களுக்கும் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் படித்து புரிஞ்சுக்கோங்க. பிகாஸ் ஒவ்வொருத்தரோட இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் திஸ் ஆல்கமிஸ்ட் இஸ் டிஃப்ரெண்ட். பிகாஸ் இது ஒரு ஃபிக்ஷனல் ஸ்டோரி, அதான் புனையப்பட்ட ஒரு கதை. அந்த கதையிலேருந்து உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான அர்த்தங்களை நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். இப்போ இதில் என்ன ஸ்டோரி ஆரம்பிக்குது அப்படின்னா, ஸ்டோரி சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த ஆத்தர் பற்றி சொல்லிடுறேன். இந்த ஆத்தர் வந்துட்டு ஃபர்ஸ்ட்டு இந்த ஸ்டோரி எழுதுறதுக்கு முன்னாடி இந்த ஸ்டோரி அவருக்கு கனவுல வந்திருக்குது. இந்த ஸ்டோரி ஃபுல்லாகவே அவர் கனவுல வந்திருக்கு. அதை வந்து அவர் என்ன பண்ணலான்னா ஒரு புக்காக நம்ம பப்ளிஷ் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிருக்காரு. ஃபர்ஸ்ட் பப்ளிஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி நிறைய ரிஜெக்ஷன்ஸ் ஆயிருக்கு. இந்த புக்கை வந்து பப்ளிஷிங் யூனிட்ஸ் வந்து நிறைய பேர் அக்செப்டே பண்ணாமல் இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் இது பப்ளிஷ் ஆனதுக்கப்புறம் இதில் கொடுத்துருக்காங்க பாருங்க, 65 மில்லியன் காப்பீஸ். நான் இதை வாங்கினப்ப 65 மில்லியன் காப்பீஸ். அதுக்கப்புறம் இப்போ 2025ல இதை விடவே அதிகமாக இருந்திருக்கலாம். அப்போ அவ்வளோ காப்பீஸ் வந்து செல் ஆயிருக்கு. அண்ட் ஆல்சோ இது வந்து பெஸ்ட் கிரிட்டிக்ஸ் அவார்ட் கூட நிறைய அவார்ட்ஸ் இது வந்து வாங்கியிருக்குது. அப்படிங்கிறப்போ இந்த புக்கில் வந்து ஒரு எசன்ஸை வந்து நீங்கள் எவ்வளோ புரிஞ்சுக்க முடியுமோ அதை வந்து எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து இது ஒரு ஃபிக்ஷன் ஸ்டோரின்னு சொல்லிட்டேன் இல்லையா, நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். யூ கேன் ஜஸ்ட் க்ளோஸ் யுவர் ஐஸ் அண்ட் இமேஜின் ஆல்சோ. இது இமேஜின் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் எப்படி நீங்களே அந்த சுச்சுவேஷனில் இருக்க மாதிரி இமேஜின் பண்ணி பார்க்கலாம். இதில் வந்து ஒரு சின்ன பையனை பற்றின ஒரு ஸ்டோரி. அவனுக்கு வந்து பெரிய பெரிய ட்ரீம்ஸ் இருக்குது. அந்த ட்ரீம்ஸ் எப்படி அவன் ஃபாலோ பண்ணுறான் அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. அந்த பையன் பேர் என்ன அப்படின்னா சாண்டியாகோ அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பையன் வந்து எங்கே வாழ்கிறான் அப்படின்னா ஸ்பெயினில் இருக்கான். ஸ்பானிஷ் ரிலேட்டடான ஒரு ஸ்மால் வில்லேஜில் ஒரு மேய்ச்சல் குலத்தை சேர்ந்தவன். மேய்ச்சல் குலம்னா ஆடுகளை வந்து மேய்க்கக்கூடிய ஒரு பையனா இருந்துட்டு இருக்கான். அவங்க வீட்டில் வந்து இந்த மாதிரி ஷாப், சின்ன சின்ன க்ராசரி ஷாப் அந்த மாதிரி வச்சிருக்கக்கூடிய ஒரு ஃபேமிலி. அவங்க என்ன சொல்றாங்க, அவங்க எப்படியா இருந்தாலும் அவங்க ஒரு க்ராசரி ஷாப் வச்சிருக்காங்கன்னா அவங்க பையன் வந்து நெக்ஸ்ட் அதை நடத்தணும்னு நினைப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி எதிர்பார்க்குறாங்க. ஆனால் அந்த பையனுக்கு வந்து ஒரே இடத்துல உட்கார்ந்து செய்கிற வேலைகள் பிடிக்கல. அவன் என்ன சொல்றான், இல்லை நான் வந்து இந்த மேய்ச்சல் வேலையை நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் வந்து அந்த ஒர்க்கை பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறான். எதுக்காக இதை வந்து பார்க்குறான் அப்படின்னா, இந்த மாதிரி ஆடு மாடு மேய்க்கிறப்ப நம்மளுக்கு என்ன ஆகும்னா, அந்த ஆடு மேய்ச்சிக்கிட்டே நம்மளால ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ண முடியும், நிறைய புது ஏரியாஸை பார்க்க முடியும், எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு ஆசையில் அந்த பையன் சொல்கிறான், நான் வந்து ஆடுகளை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி ஒரு தடவை அப்படியே ஆடுகளை மேய்ச்சிக்கிட்டு போயிட்டு இருக்கிறப்போ ஒரு சர்ச் கிட்ட ரொம்ப டயர்டாகி படுத்து தூங்கிடுறான். அந்த சர்ச் வந்து ஒரு அபேண்டன்ட் சர்ச், அதாவது கைவிடப்பட்ட சர்ச். அங்கே வந்து முன்னாடி வந்து படுத்து தூங்கிடுறான். பக்கத்தில் ஒரு மரம் இருக்குது. இதெல்லாம் வந்து டீட்டெயிலிங்காக கொடுத்துருக்காங்க. அப்போ நீங்கள் வந்து அங்கே தூங்கிட்டு இருக்கிறப்ப அவனுக்கு ஒரு ட்ரீம் வருது. என்ன ட்ரீம்னா, ஈஜிப்டில் இருக்க பிரமிடு இருக்கு இல்லையா, அந்த பிரமிடுக்கு கீழே வந்து ஒரு ட்ரெஷர் இருக்குது. அந்த ட்ரெஷரை போய் அவன் வந்து தோண்டி எடுக்கிற மாதிரி, அந்த ட்ரெஷர் வந்ததுக்கப்புறம் அவன் ரொம்ப ஹாப்பி ஆகுற மாதிரி அவனுக்கு ஒரு ட்ரீம் வருது. அவன் வந்து தூங்கி எழுந்திரிச்சோன்னு அவனுக்கு ஒரே டவுட்டு, எப்படி நம்மளுக்கு ஒருவேளை இது ரியாலிட்டியாக இருக்குமோ, இல்லைன்னா வந்து நம்ம டெஸ்டினேஷனே அதுதானோ, அதை ரீச் பண்ணணும் நம்ம
நம்ம அதை தேடி போகலாமா வேணாமான்னு ஒரு டபுள் மைண்டட் கன்ஃபியூஷன்ல இருக்கான். நம்ம தேடி போகலாம்னா அப்படின்னா அவ்வளோ தூரம் எப்படி நம்ம போறது, தனியா எப்படி போறது, இதெல்லாம் சரிப்பட்டு வருமான்னு ஒரு பக்கம் யோசிக்கலாம். இன்னொரு பக்கம் ட்ரெஷரை பத்தி யோசிக்கிறப்ப ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டா இருக்கு. கண்டிப்பா நம்ம போகணும் அப்படின்னும் உனக்கு தோணுது. சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இதுல வந்து அழகா ஒரு மேப் கொடுத்துருப்பாங்க. எப்படி அந்த எந்த வழியா அவன் வந்து போறான் அப்படிங்கிற மாதிரி இதுக்குள்ளரே அந்த புக்லயே ஒரு மேப் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதுல வந்து சாப்டர்ஸ் இல்ல, இந்த புக்ல வந்து சாப்டர்ஸ் இல்ல, பார்ட் 1 பார்ட் 2ன்னு சொல்லிட்டு அவன் லைஃப்ல இருக்க சேஞ்சஸ் வந்து கொடுத்துருக்காங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்றான், ஈஜிப்டை நோக்கி போகிறான். எங்கேருந்து, ஸ்பெயின்லேருந்து ஈஜிப்டை நோக்கி போறான். இப்போ மெடிடேரியன் சி இதெல்லாம் கிராஸ் பண்ணி போகணும். அந்த மாதிரி அவன் வந்து ஈஜிப்ட்ல இருக்க நார்த்தன் ஈஜிப்ட், நார்த்தன் ஏரியாஸ் இருக்கு இல்லையா, அந்த சஹாரா டெசர்ட் இருக்கு, அந்த ஏரியாஸ் கிட்ட போறான். அதுக்கு போறதுக்கு அவனுக்கு கொஞ்சம் பணம் வேணும் அப்படின்றதுனால என்ன பண்றான், அவனோட ஆடுகள்ல சில ஆடுகளை வித்துட்டு அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு போறான். அதுக்கு முன்னாடியே வந்து இவனுக்கு அந்த டவுட் இருந்துச்சு பாத்தீங்களா, அந்த டவுட் இருக்கிறப்ப ஒரு கிங் மாதிரி ஒரு பர்சன், அவருக்கு ஆக்சுவல் கிங் கிடையாது, பட் தன்னைத்தானே கிங்னு நினைச்சுக்கிற ஒரு பர்சன் வந்துட்டு இவர்கிட்ட சொல்றான், நீங்க வந்து ட்ரெஷரை நோக்கி போங்க அப்படின்னு சொல்றாரு. அப்போ வந்து சாண்டியாகோவுக்கு ஃபீல் ஆகுது, ஓகே நம்ம அப்ப ட்ரீம்ல கண்டது உண்மைதான் போல. ஏன்னா நம்மளுக்கு வந்து ஒரு அசரீரி வாக்கு மாதிரி ஒருத்தர் வந்து சொல்றாருன்னா நம்ம கரெக்டான டெஸ்டினேஷன்ல தான் போயிட்டு இருக்கோம் அப்படின்னு நினைச்சிட்டு சரி அவங்க சொல்றதை ஃபாலோ பண்ணியே அந்த பையனும் போறான். போற வழியில வந்து அவன் நிறைய மக்களை பாக்குறான். அந்த மக்கள்கிட்டேருந்து நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கெயின் பண்றான். இருந்தாலும் அவனுக்கு அந்த டவுட் இருந்துகிட்டே தான் இருக்கு. நம்ம வந்து நோக்கி ஒரு ட்ரெஷரை நோக்கி போறோமே, அங்க ஒரு ட்ரெஷர் இருக்குமா இருக்காதா, நம்ம இவ்வளவு செலவு பண்ணி போறோமே, இதுக்கெல்லாம் யூஸ் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயத்திலேயே தான் அவன் போயிட்டு இருக்கான். போற வழியில ஈஜிப்ட்ல பாதி இடங்கள்ல வந்துட்டு ப்ராப்பரான ஃபெசிலிட்டிஸ் இருக்காது இல்லையா, தண்ணீர் நீர்நிலைகள் இருக்காது. அப்படிங்கிறப்போ ஒரு இடத்துல மட்டும் ஒயாசிஸ் இருக்கு. ஒயாசிஸ் அப்படின்னா ஒரு இடத்துல, அதாவது டெசர்ட்டுக்கு நடுவில் ஒரு ஊற்று மாதிரி உருவாகும். தண்ணி வந்து அங்க மட்டும் தேங்கி இருக்கும். அந்த இடம் மட்டும் செழுமையா இருக்கும். மற்ற எல்லா இடமுமே வந்து ட்ரையான ஏரியாஸா இருக்கும். அது பேர் தான் ஒயாசிஸ் அப்படிங்கிறது. அந்த இடம் வந்து போனதுக்கு அப்புறம் அவனுக்கு வந்து ஃபீல் ஆகுது, ஓகே நம்ம கரெக்டான வழியில தான் போயிட்டு இருக்கோம். ஏன்னா நம்மளுக்கு வந்து நிறைய விஷயங்கள் பாசிட்டிவா நடக்குது. அப்ப நம்ம கரெக்டான வழியில தான் போயிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறான். அங்க போற வழியில தான் அவங்க வந்து என்ன பாக்குறாரு, நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கிங் மாதிரி ஒரு பர்சனை பாக்குறான். அடுத்த செகண்ட் வந்து ஆல்கமிஸ்ட்னு ஒருத்தரை பாக்குறான். ஆல்கமிஸ்ட் ஏன் அவன் நினைக்கிறான் அப்படின்னா, அவன் நினைச்சு நிறைய விஷயங்களை அவர் கரெக்டா சொல்றாரு. நீ ட்ரெஷரை நோக்கி தான் போற அப்படின்னு சொல்றாரு. இன்னொரு பர்சனை பத்தி கூட கரெக்டா சொல்றாரு. அப்படின்னா ஒருவேளை நம்மளுக்கு கைடிங் லைட்டா ஒரு மென்டரா இவர் தான் இருக்க போறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். சரி நம்ம 2 பேரும் சேர்ந்தே நம்ம போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆல்கமிஸ்டும் சாண்டியாகோவும் சேர்ந்து போறாங்க. போற வழியில வந்து நிறைய அப்டக்கிள்ஸ் வருது. இப்போ வந்து திருடர்கள்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்கெல்லாம் வந்து இவங்கள்ட்ட கொள்ளையடிச்சிட்டு போயிடுறாங்க. அதனால அவனுக்கோட வாழ்வாதாரத்துக்காக வந்து கிறிஸ்டல் மர்ச்சன்ட் கிட்ட போய் அவன் வேலை பார்க்குறான். இந்த மாதிரியான கதை ஓட்டம் இப்படி இருக்குது. அவன் போயிட்டே இருக்கிறப்ப அப்பயும் வந்து அவன் என்ன பண்றான், என்னோட ஏமை வந்து நான் வந்து கிவ் அப் பண்ண மாட்டேன், கண்டிப்பா நான் அதை நோக்கி போயிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிட்டே இருக்கான். அந்த டைம்ல வந்துட்டு ஈவன் வந்து ஒரு பொண்ணை பாக்குறப்ப அவனுக்கு வந்து ஒரு லவ் கூட வருது. அந்த ஒயாசிஸ்ல தங்கி இருந்தான் இல்லையா, அங்க ஒரு பொண்ணை பாக்குறான். அந்த பொண்ணுக்கு மேல லவ் வருது. ஆனா என்ன பண்றான், அவன் அந்த லவ்வையும் சப்ரஸ் பண்ணிக்கிட்டு நம்மளோட எய்ம் தான் ரொம்ப முக்கியம், அதனால நம்ம எய்மை ரீச் பண்ணிட்டு திரும்பி வந்து இந்த பொண்ணு கூட வந்து நம்ம லைஃபை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட டிசைர்ஸை கூட அவன் சர்ப்ரைஸ் பண்ணிக்கிட்டு போறான். போயிட்டே இருக்கான். போயிட்டு இருக்கிறப்ப அந்த அவங்க எந்த இடத்த அவன் கனவுல பார்த்தானோ அந்த பிரமிடை ரீச்சும் பண்ணிடுறான். ரீச் பண்ணிட்டு தோண்ட ஆரம்பிக்கிறான். ஆனா அவனுக்கு முன்னாடியே ஒரு 2-3 பேர் அங்க தோண்டிட்டு இருக்காங்க. தோண்டி எடுத்து பார்த்தா அங்க ஒண்ணுமே இல்லை. ஒரு சின்ன பேப்பர் பிட் இருக்குது, அந்த ரேப் பண்ணி வச்சிருப்பாங்களே அந்த மாதிரி இருக்குது. ஆனாலுமே இவ்வளவு தூரம் வந்துட்டோம், நம்ம இதுக்காக வந்திருக்கோம், ஆனா ஒண்ணுமே கிடைக்கலையே அப்படின்னு சொல்லி நம்ம சோர்ந்து போவோம் இல்லையா, அவனுக்கும் அந்த சோர்வு இருக்குது. அப்போ வந்து அங்க தோண்டிட்டு இருக்கிறவங்கள ஒருத்தவங்க சொல்றாங்க, நான் இந்த மாதிரி ஸ்பெயின்ல ஒரு இடத்துல மரத்துக்கு கீழே இந்த ட்ரெஷர் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் கனவுல கண்டேன்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். ஏன்னா இந்த பையனுக்கு ஈஜிப்ட்ல இருக்கிற மாதிரி கனவு கண்டான், ஆனா அங்க இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு ஸ்பெயின்ல இருக்க மாதிரி கனவு வந்திருக்குது. என்னடா அது ஒரே கான்ட்ரடிக்டிங்கா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணியிருக்கான், சரி ஓகே நம்ம வந்து இவ்வளவு தூரம் வந்திருக்கோம், ட்ரெஷர் கிடைக்குதோ கிடைக்கலையோ, ஆனா அந்த ஜேர்னி இருக்கு இல்லையா, அந்த ஜேர்னில நிறைய பீப்புளை மீட் பண்ணது, அதுலேருந்து கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸ் அதெல்லாம் ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு மன நிறைவோட ஸ்பெயினுக்கு மறுபடியும் போறான். ஸ்பெயினுக்கு போய் எந்த இடத்துல அவன் கனவு கண்டானோ அந்த சர்ச்சுக்கு வெளியில அந்த மரத்துக்கிட்ட படுத்துங்கிறப்ப தானே அந்த கனவு கண்டான், அந்த சர்ச் கிட்ட போய் அதை போய் தோண்டி பார்க்குறான். அங்கவே ட்ரெஷர் இருக்கு. ஆக்சுவலி அவன் கண்ட கனவுல வந்த ட்ரெஷரே அங்கதான் இருக்கு. இதுல இருந்து என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, நீங்க வந்து
உங்களுக்குள்ளார தான் எல்லா டேலண்ட் அண்ட் நீங்க எதிர்பார்க்குற ட்ரெஷருமே உங்ககிட்ட தான் இருக்கு. நம்ம என்ன பண்றோம், அதை வெளியில தேடிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது தான் இந்த ஸ்டோரியோட கன்க்ளூஷன் மாதிரி கொண்டு போறாங்க. ஒவ்வொருத்தருக்கும் இந்த ஸ்டோரியிலேருந்து ஒரு இன்டர்பிரிட்டேஷன் கிடைக்கும். அதாவது இந்த ஸ்டோரின்றதே இம்பார்ட்டன்ட் கிடையாது, அந்த ஸ்டோரியில வர எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு ஏதோ ஒரு லைன் படிக்கிற போது உங்க லைஃபோட ஏதோ ரிலேட் ஆகுது அப்படின்னு ஃபீல் ஆகும் இந்த புக்கு. அதனாலதான் நிறைய பேரால அது வந்துட்டு அப்ரிஷியேட் பண்ண ஒரு புக்கா இருக்குது. இதுல வந்து சொல்லியிருப்பாங்க, இட் இஸ் அ ஸ்டோரி ஆஃப் ஷெஃபர்ட் பாய் ஃப்ரம் ஸ்பானிஷ் ப்ராவின்ஸ் who dreams of traveling the world in search of treasure அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. லாஸ்டா from his home, his journey to exotic markets of North Africa and then into Egyptian desert, where a fateful encounter with alchemists awaits. லாஸ்டா என்ன சொல்லியிருக்காங்க, இட் இஸ் அன்ஃபர்காட்டபிள் ஸ்டோரி அபவுட் த எசென்ஷியல் விஸ்டம் ஆஃப் லிசனிங் டு யுவர் ஹார்ட் அபவ் ஆல் ஃபாலோயிங் அவர் ட்ரீம்ஸ். அதாவது உங்க ட்ரீம், நீங்க எதை நோக்கி போகணும் அப்படின்றதுக்கான ஆன்சர் உங்களுக்குள்ளரையே இருக்கு. நீங்களே உங்ககிட்ட கேட்டு பாருங்க, இந்த ட்ரீம்ஸை நோக்கி நான் போறது கரெக்டா, நான் கரெக்டான வேல தான் போயிட்டு இருக்கேன்னா, எனக்கு நானே ஆல்கமிஸ்டா ஆக முடியுமா அப்படின்னு நீங்க கேட்டு பாருங்க. எல்லாத்துக்குமே ஆன்சர் உங்ககிட்ட தான் இருக்கு. எல்லாத்துக்குமே நீங்க பதில் வந்து வேற ஒருத்தவங்கள்ட்ட கேட்கணும், ஒரு சைக்காட்ரிஸ்ட கேட்கணும், எனக்குன்னு ஒரு மென்டர் இருக்கணும் அப்படின்றது எதிர்பார்க்க தேவை கிடையாது. எல்லாத்துக்குமான ஆன்சர் உங்கள்கிட்டயே இருக்கு. இது ஒரு அழகான ஒரு லைன் கொடுத்துருப்பாங்க. when you want something, if you want to achieve something, all the universe will conspire to make you achieve it அப்படின்னு சொல்றாங்க. நீங்க வந்து ஒரு விஷயம் வேணும்னு நினைச்சிட்டே இருக்கீங்கன்னா யூனிவர்ஸ் வந்துட்டு உங்களுக்காக செயல்பட்டு அதை வந்து அச்சீவ் பண்ண வைக்கும் அப்படின்றாங்க. இது ரொம்பவே அழகான ஒரு கோட் இல்லையா? இந்த ஒரு அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸை நீங்க இந்த புக்கு படிச்சு நீங்க வந்து அதை உணர்ந்து பாருங்க. ஏன்னா இது வந்து நம்ம சொல்லி புரிகிற ஒரு ஃபீலிங் கிடையாது, நீங்க அதை உணரணும் ஒரு விஷயத்துலையும். அதே மாதிரி இதுல வந்து கொடுத்துருக்காங்க, a beautiful book about magic, dreams and treasures we seek elsewhere and then find on our doorsteps அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் திருப்பி அதே தான் சொல்றாங்க. எல்லாருமே சொல்ற ஒரு விஷயம், உங்களை வந்து உங்களுக்குள்ளரே தேடி பாருங்க, அதுக்கான அர்த்தம் வந்து கண்டிப்பா தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அழகான புக்கு. நீங்க வந்து படிச்சு பார்த்துட்டு இதை வந்து நீங்க ஃபீல் பண்ணி பாருங்க. கண்டிப்பா இந்த மாதிரி புக்ஸை வந்துட்டு நிறைய அடுத்தடுத்த வீடியோஸ்ல நம்ம பார்க்கலாம். ஸோ ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.